இப்போ நம்ம பார்க்க போகிறது மோனோஹைப்ரிட் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன் மென்டலினுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா மோனோன்னு என்ன அர்த்தம், ஒரே சிங்கிள், புரியுங்களா? ஸோ 2 வெரைட்டி வந்து என்ன பண்ணுறாரு, கிராஸ் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து ரெண்டுலேயே வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்கும், புரியுங்களா? ஸோ அதான் மோனோஹைப்ரிட் கிராஸஸ் involving inheritance of only one pair of contrasting characters. One pair of contrasting character, ஒரே ஒரு பேர் மட்டும் எடுத்துக்கிறாரு, ஒன் பேர். இப்போ பார்த்தீங்கன்னா 7 pairs of contrasting characters மெண்டல் எடுத்து பண்ணாருன்னு சொன்னால் பார்த்தீங்களா? இப்போ அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 pair of contrasting character எடுத்து பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் மோனோஹைப்ரிட் கிராஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, அதுக்கு கிராஸ் பிட்வீன் 2 forms of a single trait. ஒரே ஒரு ட்ரைட் அப்படின்னு என்ன அர்த்தம், கேரக்டர், புரியுங்களா? ட்ரைட் அப்படின்னா கேரக்டர். ஸோ ஒரு கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபார்ம் இருக்கும், புரியுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொன்னோம்னா, ஹைட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, அவருடைய ஸ்டெம் ஹைட் ஃபஸ்ட்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டரில் அதான் சொல்லியிருப்பார். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 7 pairs ஆஃப் கேரக்டரில் ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஸ்டெம் ஹைட். இப்போ அந்த ஸ்டெம் ஹைட்டுங்கிற ஒரு ட்ரைட் ஒரு கேரக்டர் எடுத்துட்டாரு. அதில் 2 ஃபார்ம்ஸ் இருக்கும். என்னென்ன, ஒன்று வந்து டால், இன்னொன்று வந்து டுவார்ஃப். ஸோ இந்த டால் அப்படிங்கிற பிளான்ட் வந்து டாமினன்ட் பிளான்ட், இன்னொன்று வந்து டுவார்ஃப்ங்கிறது குட்டையாக இருக்கிறது, புரியுங்களா? டால்னால் உயரமாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு, டுவார்ஃப்னால் ஷார்ட்டாக இருக்கிறது, குட்டையாக இருக்கிறது. அப்போ அந்த 2க்கு இடையில வந்து கிராஸ் பண்ணுறாங்க. ஆனால் கேரக்டர் என்னது, ஒரே ஒரு பேர் தான் எடுத்துக்க, ஒரு கேரக்டர். என்ன கேரக்டரு, ஸ்டெம்முடைய ஹைட்டு அப்படிங்கிற ஒரே ஒரு கேரக்டர். அந்த ஹைட்டை பேஸ் பண்ணி 2 வெரைட்டி, புரியுங்களா? ஒன்று உயரமாக இருக்குது, ஒன்று குட்டையாக இருக்குது. ஸோ அதை 2 கிராஸ் பண்ணுறது தான் மோனோஹைப்ரிட் கிராஸ், புரியுங்களா? இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம், அந்த பிக்சரில் வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா? இப்போ வந்து 2 பேரண்ட் பிளான்ட் எடுத்துக்கிறாரு. ஒரு பேரண்ட் பிளான்ட் எப்படி இருக்குது, நல்லா டாலாக இருக்குது. இன்னொன்று வந்து என்னது, டுவார்ஃப், ஷார்ட்டாக இருக்குது, புரியுங்களா? ஸோ இது வந்து என்னது, உங்களுக்கு பேரண்ட். இது வந்து என்ன சொல்லுவாங்க, பேரண்டல் ஜென்ரேஷன், பேரண்ட்ஸ். ஸோ இதில் வந்து டால் பேரண்ட் இது இப்போ இருக்குது பார்த்தீங்களா? அந்த டால் பிளான்ட்டு அது டாமினன்ட்டுங்கிறத நம்ம எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, டாமினன்ட் தான் கேபிட்டல், அந்த டி வருது பார்த்தீங்களா? டால்ங்கிறதுக்கு என்ன சிம்பிள், டி, புரியுங்களா? ஸோ இந்த டால் அப்படிங்கிறதுல 2மே கேபிட்டல் டியாக இருந்தால் அது என்னது, டாமினன்ட் கேரக்டர். 2மே ஸ்மால் டியாக இருந்தால் அது டுவார்ஃப், ஷார்ட்டான டைப், புரியுங்களா? அந்த ஜீனுக்கு அந்த சிம்பிள்ஸ் வந்து அதை பார்த்துக்குங்க. இப்போ அதில் வந்து கேமிட் ஃபார்ம் ஆகுது. அந்த டால் பிளான்லேருந்து வரக்கூடிய கேமிட் வந்து கேபிட்டல் டி, டுவார்ஃப் பிளான்லேருந்து வரக்கூடிய கேமிட் வந்து ஸ்மால் டி, சரிங்களா? சரி, இப்போ அந்த கேமிட் வந்து ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும், F1 ஜென்ரேஷன், முதல் ஜென்ரேஷன் கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் கிடைக்கிறது எல்லாமே பார்க்குறப்ப எப்படி இருக்குது, எல்லாமே டால் பிளான்ட்ஸாக கிடைக்குது, புரியுங்களா? எல்லாமே எப்படி இருக்குது, டால் பிளான்ட்ஸ். டால் பிளான்ட்ஸ்னு என்ன அர்த்தம், டால் பிளான்னா கேபிட்டல் டி வந்துட்டாலே என்ன தான், டால். இங்கேயும் கேபிட்டல் டி, இங்கேயும் கேபிட்டல் டி, டால் பிளான்ட்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த டால் பிளானில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறது. செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், அதே பிளானில் இருக்கக்கூடிய ஃப்ளாரு, அதே பிளானில் போலான் கிரெயின் ஸ்டிக்மா வந்து போய் ரீச் அடையுது, அதுதான் மேட்டிங், செல்ஃப் பாலினேஷன். இப்போ வந்து F1 ஜென்ரேஷன், அதுக்குள்ளே என்ன பண்ணுறது, கிராஸ் பண்ணுறது, புரியுங்களா? இப்போ அந்த மாதிரி கிராஸ் பண்ணுறப்ப இதில் கேமிட் என்ன மாதிரி கேமிட் கிடைக்குதுன்னு பாருங்கள். 2 டைப்ஸ் ஆஃப் கேமிட் வந்து கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து அந்த ஜீனில் வந்து 2 அல்லீல் வந்து டிஃப்ரெண்ட்டான அல்லீல் இருக்குது. ஒன்று வந்து கேபிட்டல் டி, இன்னொன்று வந்து ஸ்மால் டி. அப்போ கேபிட்டல் டியில் ஒரு கேமிட் கிடைக்கும், ஸ்மால் டியில் ஒரு கேமிட் கிடைக்குது. அப்படிதான் எங்களுக்கு தனித்தனி கேமிட் கிடைக்குது, பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கேமிட் கிடைக்குது. ஒரு ஃப்ளாரில் 2 கேமிட்டு, அதேமாரி இன்னொரு ஃப்ளாரில் வந்து இன்னொரு 2 கேமிட்டு, புரியுங்களா? இப்போ அந்த கேமிட்டு வந்து ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகிறப்ப என்னென்னா, உங்களுக்கு F2 ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்க. இந்த F2 ஜென்ரேஷனில் எந்த மாதிரி பிளான்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த கேமிட்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆனால் நமக்கு என்னென்ன பிளான் கிடைக்குது பாருங்கள். 2மே கேபிட்டல் டியில் ஒரு பிளான்ட், டால் பிளான்ட்டு, 2மே ஸ்மால் டியில் ஒரு ஷார்ட், டுவார்ஃப். பார்த்தீங்கன்னா 2மே பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கிறது, இது புரியுதுங்களா? 2மே கேபிட்டல் டி, ஒரு பேரண்ட்டு டால் உயரமான பிளான்ட்டு, 2மே ஸ்மால் டி டுவார்ஃப் பேரண்ட் மாதிரி கிடைக்குது. ஸோ
ஸோ அது இல்லாமல் இன்னொரு 2 பாருங்கள், ஒன்று கேபிட்டல் ஒன்று ஸ்மால், ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்குது. ஸோ அது வந்து 2 ஒரு நியூ வெரைட்டி அது. புரியுங்களா? சரி, இப்போ அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிட்டல் டி வர்றது பூராமே என்னது உங்களுக்கு டால் பிளான்ஸ். கேபிட்டல் டி வர்றது பூராமே டால் பிளான்ஸ். இங்கே கேபிட்டல் டி வருதா, இங்கேயும் ஒரு கேபிட்டல் டி வருதா, இங்கேயும் ஒரு கேபிட்டல் டி வருதா. ஸோ இதெல்லாம் என்னது டால் பிளான்ஸ். அப்போ வெளியில் வந்து பார்க்குறப்ப எல்லாமே எந்த ஹைட்டில் இருக்குது, இந்த ஹைட்டில் இருக்கா, இது எல்லாமே என்னது உங்களுக்கு டால். அப்போ 3 பிளான்ட் வந்து டால் பிளான்ட் இருக்குது, ஒரு பிளான்ட் மட்டும் ஷார்ட்டாக இருக்குது. புரியுதுங்களா? இது வந்து ஸ்மால் டிடி, அப்போ ஷார்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு ஹைட் வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ 3:1. இது வந்து ஃபீனோடைப் ரேஷியோ அப்படிம்பாங்க. ஃபீனோடைப் ரேஷியோ என்னென்னா வெளியில் வந்து நம்ம பார்வையில் விசிபிளாக வந்து நம்ம பார்க்குறோம். அதை ஹைட்டை வந்து நம்ம கண்ணால் நேரில் பார்க்குறோம். இது இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, இது இவ்வளோ ஹைட்டில் ஷார்ட்டாக இருக்குதுன்னு பார்த்து டிசைட் பண்ணுறது தான் இந்த ஃபீனோடைப் ரேஷியோ. புரியுதுங்களா? சரி, ஜீனோடைப் ரேஷியோங்கிறது என்னென்னா அந்த ஜீன், ஸோ அந்த ஜீனுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லீல்ஸ். புரியுதுங்களா? ஜீனுக்குள்ளே ஒவ்வொரு ஜீனில் வந்து 2 அல்லீல்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜீனில் எத்தனை அல்லீல், 2 அல்லீல் இருக்குது, ரெண்டுமே என்னது கேபிட்டல் டி. புரியுதுங்களா? அப்போ இது 1, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஜீனில் ஒரு கேபிட்டல் ஒரு ஸ்மால், இதில் வந்து ஒரு கேபிட்டல் ஒரு ஸ்மால். அப்போ இது 2 என்னது ஒரு டைப். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைப், ரெண்டுமே ஸ்மால் டி. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அந்த ஜீன் அப்படிங்கிறப்ப ஜீனோடைப் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 3 டைப்ஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இதில் ஒரு டைப் 1 கிடைக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிடைக்குது, இதில் வந்து 1 கிடைக்குது. அப்போ அந்த ரேஷியோ என்னது 1:2:1. புரியுதுங்களா? இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறதில்ல, இந்த ஹைட்டை பார்க்க போகிறதில்ல. ஜீனோடைப்பில் ஹைட்டை பார்க்காம அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜீனுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லீல்ஸ், அந்த அல்லீல்ஸை பார்க்குறோம். புரியுதுங்களா? எப்படி இருக்குது, ஒரே மாதிரி 2 அல்லீல் இருக்கா, இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்கா, அதை பேஸ் பண்ணி அந்த ரேஷியோ வந்து பிரிக்கிறது தான் ஜீனோடைப். புரியுதுங்களா? ஸோ மொத்தத்தில் இது மோனோஹைப்ரிட் கிராஸ். புரியுதுங்களா? அதாவது இதில் என்ன தெரியுது நமக்கு, F1 ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு F1 ஜென்ரேஷனில் கிடைக்கிறது எல்லாமே என்ன பிளான்ட்டு, டால் பிளான்ட்ஸ். புரியுதுங்களா? எல்லாமே ஆல் ஆர் டால், எல்லாமே டால் பிளான்ட்ஸ் கிடைக்குது. அதில் அந்த ஜீனோடைப்னு எடுத்துகிட்டின்னு வச்சுங்க எப்படி இருக்குது, ஹெட்டிரோ, அதாவது 1 கேபிட்டல் 1 ஸ்மால் லெட்டர் டி, 1 கேபிட்டல் 1 வந்து இந்த ஸ்மால் லெட்டரில் இருக்கிறது டால் பிளான்ட்ஸ். எல்லாமே டால் பிளான்ட்ஸ் தான் F1 ஜென்ரேஷனில் கிடைக்குது. ஆனால் F2 ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டால் பிளான்ட்டும் கிடைக்குது, அட் த சேம் டைம் நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு டுவார்ஃப் பிளான்ட்டும் கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தம், F1 ஜென்ரேஷனில் அந்த டுவார்ஃப் கேரக்டர், இந்த ரெசசிவ் கேரக்டர் என்ன இருக்குது, ஹைடன் ஆகிருக்கு, மறைஞ்சிருக்குது, சப்ரஸ் ஆகிருக்குது. பட் F2 ஜென்ரேஷனில் என்ன ஆகுது, அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்குது. புரியுதுங்களா? அப்போ டுவார்ஃபுங்கிற கேரக்டர் வந்து என்ன ஆகலை, டிஸப்பியர் ஆகலை, அப்போதைக்கு சப்ரஸ் ஆகிருக்குது, ஹைடன் ஆகிருக்கு, மறைஞ்சிருக்குது. ஆனால் நெக்ஸ்ட்டு F2 ஜென்ரேஷனில் என்ன ஆகுது, அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ், அவருடைய ரிசர்ச்சில் மோனோஹைப்ரிட் கிராஸுங்கிறது இது. புரியுதுங்களா? அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் ப்ரீடிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வரும். புரியுதுங்களா? பியூர் ப்ரீடிங்னு என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது பியூர் ப்ரீடிங் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். பியூர் அப்படின்னா என்னென்னா, அந்த ஜீனில் இருக்கக்கூடிய அல்லீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே டைப் ஆஃப் அல்லீல்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, பியூர் ப்ரீடிங் அப்படிம்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதில் பியூர் ப்ரீடிங்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு இங்கே பேரண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேரண்ட்ஸ் ரெண்டுமே என்னது உங்களுக்கு பியூர் ப்ரீடிங் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது என்னது, ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர். இது ஒரு பியூர் ப்ரீடிங், இது என்னது ஒரு பியூர் ப்ரீடிங். அதேமாதிரி இதுவும் என்னதான், ரெண்டுமே ஸ்மால் லெட்டர், இதுவும் என்னது ஒரு பியூர் ப்ரீடிங். புரியுதுங்களா? அதாவது அல்லீல் வந்து அது டாமினண்ட்டாக இருக்கலாம் அல்லது ரெசசிவாக இருக்கலாம், நமக்கு அது தேவையில்லை. ரெண்டுமே என்னது ஒரே மாதிரி இருந்தால் அல்லீல்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்று எய்தர் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆர் ஸ்மால் லெட்டர்ஸ். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் பியூர் ப்ரீடிங் அப்படிம்பாங்க. அப்படி இல்லாமல் ஒன்று கேபிட்டல் லெட்டர் ஒன்று ஸ்மால் லெட்டர். இப்போ இது பாருங்கள்,
இது வந்து எப்படி இருக்குது, ஒன்று கேபிட்டல் லெட்டர் ஒன்று ஸ்மால் லெட்டர். இது வந்து என்ன சொல்லுவாங்க, அது பியூர் ப்ரீடிங் சொல்ல மாட்டாங்க, இது வந்து ஹைப்ரிட். இது வந்து என்ன சொல்லுவாங்க, அதை ஹைப்ரிட் அப்படிம்பாங்க, ஹெட்டிரோசைக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ் இதில் இருக்கனால இது வந்து பியூர் ப்ரீடிங்கில் வராது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து மெண்டல்ஸினுடைய மோனோ ஹைப்ரிட் கிராஸ். புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த தியரியை பார்த்தீங்கன்னா அதில் எதாவது டவுட் இருந்தால் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்னுடைய இந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸினுடைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் புரியுதுங்களா, அதனுடைய விளக்கம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். பேஸ்ட் ஆன் தீஸ் அப்சர்வேஷன்ஸில் நம்ம பார்த்ததில் பார்த்திங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு, இட் வாஸ் கன்ஃபார்ம்டு பை மெண்டல் தட் ஃபேக்டர்ஸ் ஆர் பாஸ்டு on from one generation to another generation. அதாவது ஃபேக்டர்ஸுங்கிறது என்னது, அந்த கேரக்டர்ஸ் அது வந்து என்னது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த ஃபேக்டர்ஸுங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ வந்து ரீசெண்டாக அதை ஜீன்ஸ் அப்படிங்கிறோம், அதை ஏன் வச்சுங்க. அப்போ வந்து அவர் ஃபேக்டர்ஸ் சொன்னார், ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஜீன்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. டால்னஸ் அண்ட் டுவார்ஃப்னஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை எ பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். இப்போ அந்த ஒரு பிளானுடைய டால் அண்டு டுவார்ஃப், ஒரு பிளான்ட் வந்து டாலாக இருக்குது அல்லது குட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா அதை எதை தான் டிட்டர்மைன் பண்ணதான், பேர் ஆஃப் த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். புரியுதுங்களா? அதுதான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ டால் பிளான் எடுத்துட்டோம்னா அதில் என்ன இருக்கு, எ பேர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அதாவது ரெண்டுமே டி இருக்கலாம் அல்லது ஒரு டி இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் அந்த டி கேபிட்டல் லெட்டர் வந்து இருந்தால் என்னது, அது டாமினன்ட் கேரக்டர். புரியுதுங்களா? அண்டு ஒரு பிளான்ட் வந்து டுவார்ஃப் குட்டையாக இருக்குது அப்படின்னா அதை எது பேஸ் பண்ணுவாங்க, அதில் வந்து ஃபேக்டர் வந்து என்னது, டுவார்ஃப்னஸ். அதுக்குரிய ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் டி. ஸ்மால் டி ரெண்டுமே என்னது, ஸ்மால் டியாக இருந்தால் அது டுவார்ஃப்னஸ். புரியுதுங்களா? ஒன்று கேபிட்டல் லெட்ரு ஒன்று இருந்தாலும் சரி 2 இருந்தாலும் சரி அது டால் பிளான்ட். ஆனால் டுவார்ஃப் பிளான்ட்டுக்கு கம்பல்சரியாக ரெண்டுமே என்னது, ரெசசிவ் கேரக்டர்னால் ரெண்டுமே ஸ்மால் லெட்டர் இருக்கணும். அதுதான் அதில் சொல்கிறது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து அதில் உங்களுக்கு படம் ஏற்கனவே காமிச்சிட்டு இந்த படம். சரி, இன் பேர்ஸ் அண்ட் மே பி அலைக் ஆஸ் இன் பியூர் ப்ரீடிங். இப்போ டால் பிளான்ட்டாக பியூர் ப்ரீடிங் சொன்ன பார்த்தீங்களா, பியூர் ப்ரீடிங்னு என்ன அர்த்தம், ரெண்டுமே டால், அதாவது ரெண்டுமே கேபிட்டல் லெட்டர் இருக்கும். டுவார்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஸ்மால் லெட்டர் இருக்கும். ஸோ இதை வந்து பியூர் ப்ரீடிங் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் அது பேர் ஹோமோசைக்கஸ். அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று கேபிட்டல் ஒன்று ஸ்மால் லெட்டர் இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்டிரோசைக்கஸ். தென் 2 ஃபேக்டர்ஸ் மேக்கிங் அப் எ பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் கால்டு அல்லீல்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த 2 ஃபேக்டர்ஸ் சொல்லும் போதே அது பேர் அல்லீல்ஸ் அப்படிம்பாங்க. ஒன்று கேபிட்டல் டி ஒன்று ஸ்மால் டி, இல்லை ரெண்டுமே கேபிட்டல் டி, 2 லெட்டர் அல்லீல்ஸ். ஸோ இந்த ஃபீனோடைப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அல்லீல்ஸ்க்கு பேர் அல்லிலோமார்ஸ். அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண பார்த்தீங்களா, வெளியில் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த டால் 3மே டால் ஒன்று குட்டையாக இருக்குன்னு, அதெல்லாம் அல்லிலோமார்ஸ். 1 member of each pair is contributed by 1 parent. புரியுதுங்களா? ஒரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மதர்லேருந்து வந்திருக்கு, இன்னொன்று என்னது ஃபாதர்லேருந்து வந்திருக்கும். மேல்லேருந்து ஒன்று ஃபீமேல்லேருந்து ஒன்று வந்து தான் ஒரு பேர் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் when 2 factors for alternative expression of a trait are brought together by fertilization. ஸோ அந்த 2 factors, அதாவது என்னென்னா ஒரு கேரக்டருக்கு பார்த்திங்களா அதனுடைய 2 ஃபார்ம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது ஒரு கேரக்டர் மட்டும் வெளிப்படுது. அது வந்து டால்னஸ் பார்த்தா தெரியும். அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் கால்டு டாமினன்ட். ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணுறது டாமினன்ட், தட் அண்ட் தட் விச் இஸ் மாஸ்க்டு. ஒன்று வந்து சப்ரஸ் ஆகுது பார்த்திங்களா, மறைக்குது பார்த்திங்களா, அது ரெசசிவ் கண்டிஷன். புரியுதுங்களா? இப்போ 2 ஃபேக்டர் வந்துச்சு, நம்ம கிராஸ் பண்ணுறப்ப ஒரு டாலு ஒன்று டுவார்ஃபை கிராஸ் பண்ணணும், 2 ஃபேக்டரை கிராஸ் பண்ணோம். பட் என்னென்னா F1 ஜென்ரேஷனில் என்ன கிடைச்சது, த கேரக்டர் விச் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் டாமினன்ட். ஒன்று தான் டால்னஸ் மட்டும்தான் வந்துச்சு. F1 ஜென்ரேஷனில் டால் பிளான்ட் தானே எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்போ என்னன்னா அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணது டாமினன்ட், ஒரு கேரக்டரு எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு டால். டுவார்ஃப் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகலை பார்த்திங்களா. ஸோ அது மாஸ்க்குனா என்னது, மறைக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அது ரெசசிவ் கண்டிஷன், அதான் டுவார்ஃப்னஸ் வந்து மறைஞ்சிருச்சு.
Other than the factors are always pure, and when gametes are formed, the unit factors segregate so that each gamete gets one of the two alternative factors. It means that factors for tallness and dwarfness are separate entities, and in a gamete either T or T is present. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பியூர்னஸ் இருந்தாலும் கேமிட் ஃபார்ம் ஆகும்போது அந்த என்ன ஆகுது, எங்கள் கேமிட் ஃபார்மில் இந்த டால்னஸ்க்குரிய கேமிட்டும் டுவார்ஃப்னஸ்னுடைய கேமிட் வந்து தனித்தனியாக புரியுது. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா புரிஞ்சால் எப்படி சொல்லலாம். இப்போ டால் பேலன், இப்போ டால் இது வந்து இப்போ கேமிட் ஃபார்ம் ஆகிறப்ப எப்படி இதுக்கு டி அப்படின்னு தனியாக புரியுதா? ஸோ அதேமாதிரி இந்த ஸ்மால் லெட்டரில் பேரண்ட் இதுலேருந்து வரக்கூடியது இந்த மாதிரி டி அப்படின்னு புரியுது. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக பிரியுறதுனால நமக்கு என்னது F1 ஜென்ரேஷன் F1 வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டாக வருது. புரியுதுங்களா? கேபிட்டல் டி ஸ்மால் டி சேர்ந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டியாக கிடைக்குது. F1 ஹைப்ரிட் ஆர் செல்ஃப் கிராஸ்டு. இப்போ வந்து F1 வந்து செல்ஃப் கிராஸ் பண்ணுறப்ப மறுபடியும் என்ன ஆகுது, உங்களுக்கு பிரிஞ்சு அதுலேருந்து என்னது 2 டைப்ஸ் ஆஃப் கேமெட் வருது. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேமெட்டில் டீங்கிற ஒரு கேமெட் ஃபார்ம் ஆகுது, டீங்கிற ஒரு கேமெட் ஃபார்ம் ஆகுது. 2 டைப்ஸ் ஆஃப் கேமெட் ஃபார்ம் ஆகிறப்ப உங்களுக்கு F2 ஜென்ரேஷனில் நமக்கு என்ன கிடைக்குது, டால் பிளான்ட்டும் கிடைக்குது, டுவார்ஃப் பிளான்ட்டும் கிடைக்குது. புரியுதுங்களா? அதுதான் அதில் டால் டுவார்ஃப் பிளான்ட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக கிடைக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு மோனோஹைப்ரிட் கிராஸ். புரியுங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டைஹைப்ரிட் கிராஸுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். புரியுங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.